அதாவதுங்க அவைகள் அப்படித்தான் பேசுவாங்க. ஏன்னா இது மற்றவர்களை நாங்கள் காப்பி அடித்து அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது முதல்ல தேர்தல் அறிக்கை வெளியிட்டது அதிமுக. எங்களுக்கு பிறகு 1 மணி நேரம் கழிச்சு தான் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அப்பொழுதே எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இது இடம்பெற்றிருக்குது. நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஏன்னா இந்த அமைச்சரெல்லாம் வேணுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தி சொல்லிட்டு வராங்க. இது எங்களுடைய அறிவிப்பு புத்தகம் அப்போவே வெளியிட்டோம். 2021ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிவிப்புகள் இதை நான் கொடுத்துருக்குறோம். இதுல பார்த்தீங்கன்னா 2வது அறிவிப்பு மகளிர் நலன் குலவிளக்கு திட்டம். சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதம் உதவித்தொகையாக 1500 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். 3வது அறிவிப்பு மகளிருக்கு பேருந்து பயணச் சலுகை. நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கு பேருந்து கட்டணத்தில் 50% கட்டணம் வழங்கப்படும். அதான் நாங்கள் ஏற்கனவே அறிவிச்ச திட்டம் தான், ஒரு புதுசா ஒன்று நாங்கள் இல்லை. அதே மாதிரி வீடு அம்மா இல்ல திட்டம் அது நாங்கள் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். குடியிருப்புக்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு கிராமப்புறங்களில் அரசே இடம் வாங்கி காங்கிரீட் வீடு கட்டி தரப்படும். நகர்ப்பகுதியில் அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடு கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லா வழங்கப்படும். இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். அந்த அறிவிப்பின்படிதான் இப்போ மீண்டும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எங்களுடைய அறிவிப்பை வெளியிட்டு மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது. அந்த வரவேற்பை பெற்ற காலத்துல தான் அந்த எரிச்சல் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமைச்சர் ஒவ்வொரு விதமா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. தாலிக்கு தங்க திட்டம் தொடர்ந்து சொல்லிட்டு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று ஏற்கனவே தெரிவிச்சிட்டேன்.